அவர்களுடைய மகன் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இல்லத்தைச் சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி இப்பொழுது இங்கே நேரிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அரசாங்கம் அதிபதியே அந்த கோள்களுக்கும் அரசனே அரசாங்கம் அதிபதியே அளவற்ற அருளோடு உன்னை வணங்கி துவங்குகின்றேன். அளவற்ற அருளோடு உன்னை வணங்கி துவங்குகின்றேன். சட்டங்கள் படிச்சிட புகழ்ந்திட என்று இங்கு அமர்ந்துள்ளோம். சட்டங்கள் படித்திட புகழ்ந்திட என்று இங்கு அமர்ந்துள்ளோம். ஒரு கூட்டு பறவையாக எங்கள் கல்வி கனவை நனவாகிய நனவாக மாற்றிய செம்பண்ணீர் சிரமத்துடன் கடலில் வாழும் மூழ்கி எடுப்பவரை அது சிகரத்தில் ஏற்றி வைக்கும். சிரமத்துடன் கடலில் வாழும் சிற்றுக்குள்ளால் முத்து திரித்திருக்கும். மூழ்கி எடுப்பவரை அதை சிகரத்தில் ஏற்றி வைக்கும். நீர்தான் நாங்கள் வாழ்ந்த கடல். அறிவு கடலுக்குள் மூழ்கி கல்வியை முத்தெடுத்த நாங்கள் இன்று உலகில் சிரமமில்லாமல் வாழ்கிறோம். குரு சிஷ்ய உறவுக்குள் மாணவர்களிடம் அறிவு காட்டி மாணாக்கர் முகவரி அறிந்து அவர் நம் குடும்பத்தின் மனப்படையும் நீக்கிய கல்லூரிகள் படிப்பு சொல்லிக் கொடுத்தது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் படிக்க பாடப்புத்தகங்கள் எழுதிய கணித வேலையே எங்கள் கணித ராஜாவே. அன்று போட்ட ஒரு கையெழுத்து இன்று எங்கள் தலையெழுத்து நிர்ணயித்தது. பிறப்பெடுத்தால் தான் பிள்ளைகள் சரியாகிறது என்னும் ஆசிரியர்கள் விழி அசையில் மாணாக்கர்களை மட்டுமின்றி பள்ளியையே கைக்குள் அடக்கியவர் நீர்தான் சிறந்த நிர்வாகி. கல்விப்பணி மட்டுமின்றி சமூக பணியை மாற்றிய செம்பண்ணி. அதற்காக இந்திய அரசின் தேசிய விருது பெற்ற தர்மராஜாவே இதய ரோஜாவே கணித அறிவும் ஆங்கில அறிவும் பெற்று கொண்டாற்றிய செம்மலே பள்ளியின் பெயரே உன் திருநாமமாய் கொண்டார் ராஜாவே எம் ராஜா ஐயரே. உங்களை போற்றி தொழுகிறோம், உங்கள் புகழ்வாடி மகிழ்கிறோம். இப்படிக்கு டி.எஸ். பாலச்சந்திரன், சுகர்மா ராமநாதம், பி.பி. சந்திரசேகரன், ஜுவல்லர்ஸ் ராமநாதபுரம், டி. முருகேசன் முதுநாள் ராமநாதபுரம், பூமி தமிழன் ராமநாதபுரம். அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கம். ராஜா ஸ்கூல்ல முன்னாடி அந்த ஸ்கூல்ல உள்ள அமைச்சர் கூட கிடையாது. நான் ஸ்மார்ட் ஸ்கூலுடைய கோர்ஸ் போறேன். அப்படி இருக்க சமயத்துல நான் இங்கே ராஜா இருக்கிறது பண்ணி கேட்கறது அவரு என்னுடைய ஓட்டு போடுறது அப்படின்னு. அப்புறம் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீனாட்சி சுந்தரம் ஒரு டாக்டர் சேர்ந்து போயிட்டார். அவருக்கு அன்பார்ந்த சீக்கிரம் அவர் அவர் போன் பண்ணார். உடனே ஒரு ஜாயின் பண்ண சொல்லி அவர் உடனே டீச்சரா போட்டார். அது வெளியில அவர் மிஸ்டர் ராஜேந்திரன் இவரும் பார்க்க போவார். அப்படி பார்க்கும்போது என்னுடைய அந்த பேச்சு இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. அப்பா அவர்கள் எமர்ஜென்சி உடனே
ஜேக்கப் என்று காட்டு வைத்துக் கொண்டுதான் எப்படி சண்டே எனது வீட்டுக்கு பின்னால் உள்ள சர்ச்சைக்கு வருவார். அவர் தான் அப்துல் கலாம் எல்லாம் படிக்கும்போது ஆப்துல் தான் சண்டே என்றால் அந்த சர்ச்சைக்கு வந்து என்னுடைய பாதரை பார்க்காம போவாங்க. 2 பேரும் பேசிட்டு ஒரு நல்ல ஒரு எனது வீட்டிற்கு முன்னால் தினம் நான் பார்த்திருக்கேன். ஒரு 6 அடி உயரம், நல்ல ஹெவி வெயில். அப்துல் கலாமோட புக்கு அக்னி சிறகுகளில் இந்த ராமகிருஷ்ணன் மேத்ஸ் டீச்சர் போட்டோ போட்டு எழுதிக்கிறார். அப்துல் கலாமே எழுதிக்கிறார். தினம் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் போவார் சைக்கிள். 1962 என்று நினைக்கின்றேன். நான் எனது நல்லா பட்டப்பட்டே அந்த ஊர் எடுத்து போனாங்க. மேத்ஸ் டீச்சர் ஸ்வாட்ஸ் ஸ்கூல். நான் வந்து சாரிக்கு தெரிஞ்சுக்கணும் ராமகிருஷ்ணன் 62 நான் என் ஃபாதரோட உட்கார்ந்திருக்கும் போது ஒரு நாள் ராமகிருஷ்ணன் வந்தார் வீடு. அவர் ஸ்வாட்ஸ் ஸ்கூல் டீச்சர். அவர் வந்தவர் நினைவு பகுதிகளை இப்பொழுது பகிர்வார்கள். ஆவணம் எழுந்து மரியாதையாக ஒன்றுமுறையா என்றார். இந்த பக்கம் திரும்பினார். என்னப்பா என்னப்பா அந்த பக்கம் சலசலப்பு என்றார், கலகலப்பு என்றார். அவமானம் எழுந்து ஒன்றுமுறையா என்றார். இந்த பக்கம் திரும்பினார். சின்னப்பா என்னப்பா சிரிப்பு என்றார். அவமானம் எழுந்து ஒன்றுமுறையா என்றார். இப்ப மறுபக்கம் திரும்பினார். செல்லப்பா என்னப்பா சலசலப்பு என்றார். அவமானம் எழுந்து ஒன்றுமுறையா. இப்படி எல்லா மாணவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து கொண்டு இல்லை என்று சொல்லுகின்ற போது பேராசிரியருடைய முகம் சற்று மாறி கோபமாக இருவரும் கண்டிக்கிறார். நானாக எல்கேஜி மாணவனா லேட்டா செட்டா போகணும், யூகேஜி மாணவனா ஒழுங்கி செட்டா போகணும், ஆரம்ப பள்ளி மாணவனா நையா அடிக்கிறான், அதுக்கு நடுநிலை பள்ளி மாணவனா நைய புடைக்கிறான், உயர்நிலைப்பள்ளி மாணவனா ஓசி அடிக்கலாம், மேல்நிலைப்பள்ளி மாணவன் மேல்வாரியத்தான் கட்டலாம். ஆகையால் அந்த மாணவன் அதுவும் கட்டவில்லை. பாடுத்தமாக கண்டிக்க விரும்பினார். நான் வகுப்பில் என்ன பார்த்து நடத்தி கொண்டேன் என்றால் கட்டப்பா இந்த மாணவன் ஐயா தாங்கள் வெண்பா நடத்தி கொண்டீர்கள், அப்படி என்றால் ஒரு வெண்பா சொல்லப்பா என்றார். அதற்கு மாணவன் சொன்னார், ஐயா நான் வெண்பா கூறவா உண்பா கூறவா அல்லது என்பா கூறவா என்றார். இதை சொன்னவுடன் ஆசிரியர் அன்பா நீ குறும்பாக சொன்னாலும் உண்பா வெறும்பா அல்ல நறும்பா கரும்பா என்று கூறப்பா என்னப்பா என்றார். இதை சொன்னவுடன் வகுப்பில் மாணவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பல கைகள் கற்று மொழிகின்றன, இன்னொரு பக்கம் பல கைகள் கற்று மொழிகின்றன. இந்த ஆரம்பம் வளர்வதற்கு சில நேரம் ஆன பிறகு அந்த நின்று கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து மற்ற மாணவர்கள் சிரித்தார்கள், கேலிக்கிறார்கள், கிண்டல் செய்தார்கள், விஞ்ஞானிக்கிறார்கள், என்ன செய்தார்கள். இருப்பினும் அந்த சிரிப்பு ஒளி அடங்கிய சில நாடுகளுக்கு பிறகு அந்த நின்று கொண்டிருந்த மாணவன் மற்ற மாணவர்களை பார்த்து என்னப்பா என்றே எனக்குப்பா சிரிக்கின்றேன், நான் சொன்னப்பா என்னப்பா என்னப்பா அருமைப்பா இப்ப சொல்லப்போனாக இருந்து ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டார் ஒருவடிகள் உணப்பர் உயரப்பர் எல்லாரையப்பா சுப்பா என்று அந்த மாணவன் சொல்லி சொன்ன வகுப்பாவில்லை ஒரே வீதத்துக்கு ஆனவரம். இது சிறிது அமைநிலையுடன் ஒரு மூலையில் இருந்து அப்பப்பா என்ற ஒரு குரல் கேட்டார்.
இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பாடத்தில் சர்க்கரை செலுத்தி அந்த மாணவனை கம்பால் அடித்து கண்டிப்பது கூட பாடத்தின் மூலமாகவே அவனை கண்டித்தா இருந்ததான் சொல்ல வந்தேன். ஆக இப்படிப்பட்ட அவர் ராமானுஜயங்கார் மாதிரி நாராயண சுந்தரமா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழை ரொம்ப ஆர்வம் கொள்கிறார். அவர்கள் பாடம் நடத்தணும் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நமது முன்னாள் அதாவது நேர ஸ்கூல்ல இருந்து வரும்போது அப்புறம் ஒரு பேர் என்னன்னு கேட்டு எழுதுவோம். அதோட சரி. அப்புறம் ஒரு 10th வகுப்பு எடுக்கணும்னு தான் வருவாங்க. ஆங்கில வகுப்பு வருவாங்க. அப்பொழுது அவருடைய பேர் பையனோட பேரை கரெக்டாக சொல்லுவாங்க. எனக்கு கடினமாக இருக்காங்க பேரை குறிப்பிட்டே சொல்லுவாங்க. ஆனால் வகுப்பில் அவருடைய ஆங்கில வார்த்தைகள் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவாங்க, உச்சரிப்பு யாராலும் சொல்ல முடியும். ஆனால் எளிய முறையாக எல்லாம் படிக்குமானோ எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட டேலண்ட் உடையவர்கள் தான் அவர்கள். ராஜா இந்த பள்ளியை முன்னேற்றத்துக்கு காரணமே முழு முன்னேற்றத்தானே ராஜா என்றார். அவர்களை எங்களை என்றும் மறக்க முடியாத காலத்தின் அருமை கருதி ஒரு 5 மணித்துறைகள் மட்டும் உங்கள் வாழ்த்துறைகளை வழங்குமாறு கட்டுப்பாடு பிறகு எங்களை மன்னித்துக் கொடுக்கிறது. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விழாவிற்கு தலைமையேற்று தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியே சென்றிருக்கக்கூடிய மாற்றி நன்றிய குமார் சேர்த்து வருகிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய இதய தெய்வமாக எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மறைந்த நேரு ராஜாவுடைய இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடன் பணியாற்றிய ஓய்வு பெற்று பாராட்டு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, எங்களிடம் பயின்ற மாணவர் செல்வங்களே, குடும்பங்களுக்கு நீங்கள் மாணவர்கள் தான் நிறைய மாணவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய எளிய நேரத்தில் என்னுடைய நிர்வாக வாழ்க்கையை தெரிவித்துக் இது ஒரு சிறப்பு மிக்க இந்த மாணவர்களுக்கு இது மாதிரி என்ன தலைமை ஆசிரியருடைய திருமகன் சூரியநாராயணன் சாமியை வணக்கம். நீங்க வரங்க செய்யுங்க. விழாவில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் ஆசிரியர்களுக்கும் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கும் எனது முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் 1966 71 வரைக்கும் படித்தேன். நாங்கள் வந்த புதுசில் ராஜா சார் வந்து ரொம்ப கண்டிப்பானவர் அப்படின்னாங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு ராஜாஜி ஞாபகம் தான் வரும். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, கண்டிக்கிற நேரத்தில் கரெக்டாக கண்டிச்சுடுவாங்க. ஏதாவது பிரேயர் நடக்கும்போது யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் கூட கரெக்டாக கூப்பிட்டு ஒரே அளவை அந்த வாழ்ந்து கூட மாற்ற வேண்டாம், அப்படி கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ஸ்கூலில் வந்து நான் படிச்சுட்டு இப்போ தாசில்தாராக இருக்கேன். தாசில்தார் கலெக்டர் பிஓ இருந்து இப்போ தாசில்தாராக இருக்கேன். நான் வந்து இந்த ஸ்கூலில் படித்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஜீவா சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கு உயர்வாக என்னை ஆகின ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் கூட படித்த மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு என்னை பொறுத்த மட்டும் எனது வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத காரணம், பெற்ற தாய்க்கு அடுத்த தாய்
நான் படித்த பள்ளி தான். அல்மா மேட்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கும் அந்த சுவாசிகள் சேர போறேன். யார் உங்க பையனா? ஏன்னா நீங்க மகாராஜாவை ரொம்ப நெருக்கமானவர். நான் உங்களுடைய வகுப்பு தோழன். நம்ம ரெண்டு பேரும் பணப்படி ஒன்னா படிச்சவங்க. நான் ராஜா ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டரா இருக்கேன். இதை விட்டு சுவாசிகள் அண்ணன் படிச்சா அப்படி கேட்குங்க, இங்க சேருங்க அப்படின்னு கையோட எனக்கு அந்த உண்மையில சொல்றேன். அது ஒரு பெரிய திருப்பம். அந்த மகாமேட்டை நான் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதற்கு ஒரு பெரிய திருப்பம். அவர் மகன் தான், சாதாரண ஆசிரியர் இல்லை. இஸ் a time of the education field. அங்கேருந்து திருப்பி சேர்த்துட்டாங்க. அவருடைய ஆங்கிலத்திற்கு இணை அவர்தான். செல்வன் சீனிவாசன் சாஸ்திரி என்று சொல்வாங்க, அண்ணாமலை வைஸ். அதற்கு பிறகு அந்த வளமோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவருடைய வீட்டை கட்டிடத்தில் அக்கிரமிசை எவ்வளவு அவருக்கு கொடுத்தார், மரங்கள் அக்கிரமிசை தான் கொடுத்தார். அதை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அக்கிரமிசைக்கு கடற்பட்டு சார் ராஜாவிற்கு சமர்ப்பணமாக சிறு கவிதை ஒன்று வாசிக்கிறேன். எனது நினைவுகள் ராஜா உயர்நிலைப் பள்ளியில் திறம்பட பணியாற்றியவரே, ஆசையாய் வார்த்தைகளை உதிர்த்து ஆனந்தத்தை உண்டாக்கியவரே, பள்ளி மாணவர்கள் நெஞ்சத்தில் பாசத்தை பொங்கச் செய்தவரே, ஒதுங்கிடும் மாணவர் நெஞ்சத்தில் உணர்வுகளை ஊட்டச் செய்தவரே, சூழும் மாணவர்கள் மத்தியில் மனிதநேயம் உணரச் செய்தவரே, உரசிடும் மாணவர்கள் நெஞ்சத்தில் உயர்ந்த சிந்தனை ஏற்படுத்தியவரே, எங்கும் கேட்டும் காணாத இதயமே, உள்ளுவதெல்லாம் உயர்வு என்றவரே, மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு உதாரணமாக எங்கு தேடுவோம் உங்களை, எங்களுக்கு தாயும் தந்தையும் ஆனவரே, உங்களை நினைவில் சுமக்க வைத்தவரே, கடந்த காலத்திற்கு நாங்கள் திரும்பி செல்ல முடியுமா? இயற்கை நெறியில் இதிகாசம் படைக்க முடியுமா? தேடுகிறோம் உங்களை, உங்கள் நிலைகள் என்றும் வாழும் உங்கள் பள்ளி மாணவர்கள். சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பயன்படுகிறேன். திரு ஐயர் அவர்கள் காலை பள்ளிக்கு வீட்டிலிருந்து கிளம்புகிறார் என்றதும் அந்த குழு தலைவரிடம் கூட அவர் அதை ஏதோ ஒரு காரணம் காட்டி நாசுக்காக மறுத்துவிட்டார். 2 நாட்கள் கழித்து திரு ஐயர் வந்தவுடன் நான் இதை பற்றி கூறினேன். அவர் பொறுமையாக கேட்டுக்கொண்ட பின் என்னை அமரச் செய்து, குழுவில் செல்பவர்கள் இதுவரை போட்டிகளில் பரிசு பெற்றிருக்கிறார்களா என்று என்னையும் உடனிருந்த ஆசிரியரும் வினவினார்கள். அவர்கள் இல்லை என்று கூறிவிட்டார். பொறுமையாக என்னை நோக்கி, பாண்டித்துறை மகாராஜ், இவர் முத்துராமலிங்க சிறுவதி, இவர்களின் வழித்தோன்றம் ராமநாதபுரத்தின் இளைய மன்னர், இந்த விழாவின் தலைவர் அவர்கள், எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு எம். ராஜாய அவர்களின் டெக்னாலஜிஸ்ட் சூரிய நாராயணன் அவர்களே, விழாவின் இப்பொழுது நம்முடைய ராஜா ஐயர் அவர்கள், அவர்கள் ஆசானாக விளங்கிய அவருடைய புதல்வர் திரு சூரியநாராயணன் அவர்கள் வந்து இந்த விழாவை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பள்ளிக்கூடத்தில் சார் மாளிகை சார், அன்சார் சார், மற்ற இங்கே இருக்கிற பிஎஸ் சார் எல்லாமே எங்களுக்கு மாணவராக இருக்கும்போது பாடத்தை வைத்தாங்க. அப்போ ஹெட்மாஸ்டர் ராஜா அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு,
ஒவ்வொரு மாணவனும் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆகணும் ஈச் அண்ட் எவர் சப்ஜெக்ட். அதுபோல என்னைய தயார் பண்ண சார் அன்சாரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும் சயின்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னைய அவருடைய வயசுல ராஜா வந்து தயாரிச்சு சொன்னபடி இல்லை அவர் எங்கள் பள்ளியில் இருந்து வேலை பார்த்தவர் பணியிலேயே இருந்து விட்டார். இவங்களெல்லாம் எல்லாத்தையும் இதை பண்ணி என்னைய அப்படி ஒரு 5-6 பேர் இல்லை நான் இந்த பள்ளிக்கு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு சார் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. நான் ஸ்போர்ட்ஸில் போனாலும் 6 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் சார் தான் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பெருமை யாரும் செய்யணும்னா ராஜா ஆயிடுச்சு. அவங்க வந்து வீட்டுக்கு போனாலும் இங்க இருந்து கிளப்புக்கு போனாலும் கிளப்ல இருந்து வந்து அதனால அவங்க எந்தென்றும் 100 ஆண்டு வாழ இறைவன் விளைவு. இந்த விழா இனிய விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்று தலைவராக சென்ற நமது மண்டல் குமரன் சேதுபதி அவர்களே இப்பொழுது அவர்கள் அவசரமாக பேச இப்பொழுது நம் இந்த விழாவை முன்னின்று நடத்துகின்ற மாமேதை கணித மாமேதை எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் நான் மாணவனாக இருந்த போதும் சரி ஆசிரியராக இருக்கும்போதும் சரி இன்னும் அவர் வந்து அவருக்கு படித்த மாணவன் மாதிரியே தெரியும். ஏன்னா ஒரு லீவ் லெட்டர் போய் அவருக்கு பெர்மிஷன் வாங்கணும்னா வெளியே செருப்பு போட்டுட்டு அவர் அப்படி முகத்தை எடுத்து பார்த்து அவருக்கு போகலாமா வேணாமா 1 நாள் கேட்போமா 2 நாள் கேட்போமா அது 2 நாள் கேட்டால் அவர் காரணம் கேட்பாரு. அந்த காரணத்தை சரியா சொல்றது நம்ம ரெடியா இருக்குமா அப்படின்னா ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன் வயிற்று வலிக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வயிற்று வலிக்கு போயிட்டோம்னா அடுத்த நாள் நீ வயிற்று வலிக்கு என்ன மருந்து போட்ட எந்த டாக்டர்கிட்ட போனேன் அப்ப அந்த வேலை எனக்கு வயிற்று வலிக்கு டாக்டர் போயிடணும். அதனால அந்த டாக்டர் பேரையும் அந்த மருந்தையும் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே அவர்கிட்ட வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றுப்பயணம் போறது கல்வி சுற்றுலா போறது வந்து என்ன செஞ்சா அந்த தடவை சென்னைக்கு போயிருக்கோம். சென்னைக்கு போறபோது ட்ரெயின்ல வந்து எல்லா மாணவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. அவரும் வந்து எங்களுடைய தான் இருக்காரு. அவருக்கு நான் தனியாக போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தாரு. அவர் அப்ப எங்களுடைய தான் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு. அங்கே போய் எனக்கு இடம் கிடைக்கல. கடைசியாக அவர் என்னை கூப்பிட்டு அந்த அங்கே வந்து படுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இருந்தாலும் பயம் என்னடா தலைமை ஆசிரியர் பக்கத்தில் போய் நம்ம நினைக்கணும். ஏன்னா தலைமை ஆசிரியர் நினைச்சாலே அப்போ அவ்வளோ பணிவு அவ்வளவு ஒரு நினைச்சாலும் பவியம் தனியாக ஆட்டோமேட்டிக்காக வரும். எந்த யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த மாதிரி அவர் அதே மாதிரி ராஜா பங்களா போய் போனான் தேனாம்பேட்டையில் இருந்தது. முற்றல் கலையிலே ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிலே ஏறிய சுவையும் நனிபசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இணையன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன். வணக்கம். இந்த விழாவை 1970-71 ஆண்டுகளிலே நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே ராஜா உயர்நிலை பள்ளியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு கல்வி கண்ணை திறந்து விட்ட ஐயா ராஜா ஐயர் அவர்களை நினைவு கூறி அவரை போற்றுகிற விதத்திலேயும் நாம் எல்லாம் குடும்பமாக ஒன்று சேர வேண்டும், நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நட்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரவாவோடு என்னுடைய பள்ளி தோழர்கள் எனக்கு முடியல. இருந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல நடக்குது. இங்க இருக்கிற மாணவர்கள் யாரும் என்னிடம் படித்தவர்கள் இல்லை. ஆனா இங்க இருப்பவர்களை நிறைய
குடும்ப சந்திப்புன்னு சொன்னாங்க. அதனால நான் இதில் மகிழ்வோடு கலந்துக்கலாம்னு வந்திருக்கிறேன். நான் கலந்துக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜா ஸ்கூல்ல பொறுத்தளவில் தலைமையேற்று அவருடைய முதல்வர் சொன்னார் சூரிய நாராயணன் அவர்கள், சிவப்பு மனிதனுக்குள் கருப்பு நிழல், கருப்பு மனிதனுக்கும் குருதி சிவப்பு. இவர் இதை எப்படி சொன்னாரு அப்படிங்கிறத நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஒருவேளை என்ன தெரியாமலே என்ன வச்சு இவர் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வெளியே நான் உள்ளே என்று சொன்னார். 1971 ஆகஸ்ட் 12 ஜூலை நடத்தி வச்சுட்டு போயிட்டார். அப்ப எம்எல்சியா இருந்து சென்னைக்கு சென்று இருக்கின்ற மறைந்த மாமேதை எல்லா இடத்திலையுமே ராஜா ஐயர்ன்ற பேரை நான் உச்சரிக்கிறதே இல்லை. அவர் என்ன அந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தாரா? தயவு செய்து நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நாங்களும் சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த இன்டர்வியூ எடுத்து 9 பேர் அதுல நாங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த 9 பேர்ல அவர் ரொம்ப சின்ன பையன். இதை மறைந்த ரைட்டர் ராமச்சந்திரன் இருந்தா சொல்லுவார். என்னுடைய வகுப்புகளை அப்பவே அவரிடம் 2 ஆண்டுகள் நான் பண்ணியாச்சு. 71, 72, 73 இந்த 2 ஆண்டுகள் மறைந்த மாமேதையிடம் நான் பணியாற்றினேன். வந்து பார்த்தார், என்னுடைய வகுப்பை பார்த்துட்டு ரைட்டர் ராமச்சந்திரன் சொல்லுவாரு, சில ஆசிரியர்களை கூப்பிட்டு அங்க போய் பாருங்க, ஒரு சின்ன பையன் நடக்கிறாரு, நீங்க போய் பாருங்க, அதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னாங்க. எனது